ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் தாய் கரோகரா, நாகத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய. நான் நவசிவா பேசுறேன். அனைத்து அன்பர்களுக்கும், பக்தர்களுக்கும், மக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நம சிவாய. நம்ம இன்னைக்கு வாழ்க்கை கல்வி 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் அவர்களுக்கு அவர்களுடைய மொழியில் அவர்களுக்கு புரிகிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைகள். இன்னைக்கு அழகு பத்தி நம்ம பார்ப்போம். இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அழகுக்கு. அதுல பத்தின விஷயங்களை அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, அதுல உள்ள நல்ல விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப்ல டிராவல் பண்ணணும். நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். அது அழகு இல்லை, ரியாலிட்டி வேற. இன்ஸ்டாகிராம், இந்த சோசியல் மீடியாங்கிறது வேற. இதை பாக்குறதுக்கு கிரிஞ்சா தத்துவ மொழியா தெரியல, ஆனா மேட்டரா கேளுங்க, லைஃப் லாங் யூஸா இருக்கும். இன்ஸ்டாகிராம் வேற, ரியாலிட்டி வேற. நம்ம முதல்ல காலையில எழுந்துச்சு நம்ம போனை பாக்குறோம். இன்ஸ்டா ரீல்ல ஓபன் பண்ணோடனே அப்படியே கிளாஸா இருக்கிற மாதிரி 0 பர்ஃபெக்ட் சைஸு நல்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை நம்ம மூஞ்சி இப்படியே இல்லையே அப்படின்னு நம்ம டிப்ரெஸ் ஆகக்கூடாது. ஃபேக்ட் என்னன்னா, அது அழகு இல்லை, அதுக்கு பேர் ஃபில்ட்ரு, லைட்டிங். அந்த பர்ஃபெக்ட் இன்ஸ்பயர் கூட காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ சோசியல் மீடியா அழகை பார்த்து உங்க ரியல் லைஃப் அழகை அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க. யுவர் ஆல்வேஸ் பியூட்டி. ஸ்கின் கேர் முக்கியம். அதாவது அழகா இருக்கணும்னா உடனே கடைக்கு ஓடி போய் 10 விதமான க்ரீம், சீரம் வாங்கி மூஞ்சில வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பேரு ஸ்கின் கேர் இல்லை, அதுக்கு பேரு காசு வேஸ்ட். சிம்பிளா முடிங்க. ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைஸ், அப்புறம் வெளியில போகும்போது கண்டிப்பா சன்ஸ்கிரீன், அவ்வளவுதான் மேட்ரு. இது இருந்தா போதும். அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் ஏலியன் இல்லை. அதாவது நைட் முழுக்க வெப் சீரிஸ் பார்த்துட்டு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு கண்ணுக்கு கீழே கருப்பா இருக்குன்னு அழுதா எப்படி? நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க. பாடி ஹைட்ரேட்டா இருந்தாலே ஸ்கின் தானா க்ளோ ஆகும். நம்ம நிறைய தண்ணி குடிச்சா நல்லா உடம்புக்கு க்ளோவா இருக்கும் உடம்பு, ஸ்கின்னு. ஆட்டிடியூடு தான் நம்மளுடைய அழகு, மாஸ். ஒருத்தர் பக்கா செம ஹேண்ட்ஸமா அல்லது கியூட்டா இருந்து வாய் திறந்தா வெறும் நெகட்டிவா கெட்ட வார்த்தைகள், மற்றவங்களை கிண்டல் பண்றது அப்படின்னு குணம் இருந்தா அவங்கள செம பிரிஞ்சா இருக்குல்ல. உண்மையான அழகு உங்க பேச்சுல, நீங்க மற்றவங்களை நடத்துற விதமும் தான் இருக்கு. கான்ஃபிடன்ஸ், நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை புடிச்சுக்கணும். அந்த கெத்து தான் உங்களை 4 பேருக்கு மத்தியில வைப்பா காட்டும். கைண்ட்னஸ், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மனசு, எல்லோரையும் மதிக்கிற குவாலிட்டியும் தான் உங்களுக்கு எப்பவுமே அழகா வச்சிருக்கும். அப்புறம் ஃபிட்னஸ், 0 சைஸ். ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக் வைக்கிறது, இல்லைன்னா டயட் இருந்து ஒல்லியாகிறது மற்றும் அழகு இல்லை. உங்க பாடி ஹெல்த்தியா இருக்க அதுதான் முக்கியம். பீஸா, பர்கர், மோமோஸ் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனா அதையே மெயின் டிஷ்ஷா மாத்தாதீங்க. வீட்டு சாப்பாடும் கொஞ்சம் உள்ள போகணும். டெய்லி கொஞ்சமாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். டான்ஸ் ஆடுங்க, கிரிக்கெட் விளையாடுங்க, இல்லைன்னா சும்மா மொட்டை மாடியில வாக் போங்க. உடம்பு ஃபிட்டா வச்சு இருந்தா போதும். உடம்பு ஃபிட்டா இருந்தா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தா உங்க ஃபேஸ்ல அந்த ஹாப்பி க்ளோ தானா வரும். யூனிக்கா இருங்க, காப்பி பண்ணாதீங்க. யாரோ ஒரு செலிபிரிட்டி ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு உங்க முக அமைப்பிற்கு செட் ஆகாத ஹேர் ஸ்டைல் பண்ணிக்காதீங்க. வேற யாரோ போடுற ட்ரெஸ் ட்ரெண்டிங்கா இருக்குன்னு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற ட்ரெஸ் போடாதீங்க. இந்த மாதிரி நமக்கு ஏத்துக்கிட்ட மாதிரி நம்ம இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எதுல நீங்க நம்ம செமையா இருக்கோம்னு ஃபீல் பண்றீங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஃபேஷன். அதனால கலர் கம்மி, உயரம் கம்மி, பரு இருக்கு, முடி கொட்டுது, இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் நார்மலா ஹியூமன் பாடி கேரக்டர்ஸ். இதை நினைச்சு யாரும் காம்ப்ளெக்ஸ் தாழ்வுமன் பண்ண அடைய தேவையில்லை. அழகுங்கிறது மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தெரியணுங்கிறது இல்லை, நம்ம கண்ணுக்கு எப்படி நம்ம தெரியறோம் அப்படிங்கிறது தான். உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க, செல்ஃப் லவ். உங்களை உடம்ப மதிங்க, உங்க நாலேஜை வளர்த்துக்குங்க. வாழ்க்கையில ஜெயிக்க கெத்தா
நிக்கணும். நீங்க தான் இந்த உலகத்திலேயோட மிகப்பெரிய அழகு. ஸ்டே பியூட்டிஃபுல் பாய். அதனால எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஆட்டிடியூட் தான் நம்மளுடைய அழகு. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளுடைய நாலேஜ், அப்புறம் படிப்பு, நம்மளுடைய நடந்துக்கிற விதம், அந்த அதெல்லாம் தான் அழகு. அதனால அழகுக்காக ஓவரா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம லைஃப்ல வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஆகக்கூடாது. அதனால நம்மள்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம திறமை உயர்த்திக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில நடைபெறும் போது நம்ம மற்றவங்களுக்கு அழகா தெரியும். அதனால நம்ம வந்து வீணா இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லாம நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு, நாலேஜை வளர்த்துக்கிட்டு, அறிவை வளர்த்துக்கிட்டு, நடத்தையில நம்ம கொஞ்சம் மாற்றங்கள் உள்ளத்துல நம்ம தூய்மை வச்சிருக்கும் போது நம்ம உண்மையிலே மற்றவர்களுக்கும் நமக்கும் மிக அழகாக நம்ம தோன்றுவோம். நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அருள்பட. அனைவரும் நலம் பெற்று வளம் பெற்று சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும். இறைவன் ஈசனின் அருள் இதை பார்ப்பவர்கள் அனைவர்களுக்கும் போய் சேரட்டும். நம சிவாய. மீண்டும் சந்திப்போம். ஓம் நம சிவாய. பாய் பாய்ஸ், கேர்ள்ஸ். நம சிவாய.